ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 75வது தலைப்பு. கிருஹஸ்தாசிரமம் என்ற இல்லறம். அக்னி காரியங்கள் தொடர்ச்சி. ஹவிர் யஜ்யங்களை பார்க்கலாம். இவை பாக்க யஜ்யங்களை விட எலாபரேட்டானவை, விரிவானவை. ஆனாலும் சோம யஜ்யங்களை போல் அவ்வளவு பெரியவை இல்லை. அக்னியில் ஆகுதி செய்கிற எல்லாவற்றிற்குமே ஹவிஸ் என்று பெயர். அவி என்று திருக்குறள் முதலான தமிழ் நூல்களில் சொல்லியிருக்கிறது. ஆனாலும் குறிப்பாக நெய்க்கு ஹவிஸ் என்ற பெயர் உள்ளது. சோமரச ஆகுதி உள்ள யஜ்யங்களை தனியாக சோமயாகம் என்று வைத்ததால் கிருஹ்யமான சின்னவற்றையும் பாக்க யஜ்யம் என்று தனியாய் வைத்ததால் 40 சம்ஸ்காரங்களில் வந்துவிடும் ஸ்ரௌதமான பாக்கி 7ஐயும் ஹவிர் யஜ்யம் என்றே ஹவிஸை முன்னிட்டு பெயரிட்டிருக்கிறார்கள். முன்னே யாகங்களை பற்றி சொல்லும்போது யாகத்தை பண்ணும் எஜமானன் என்பவனுக்காக ரித்விக்குகள் என்ற புரோகிதர்கள் அதை நடத்தி கொடுப்பார்கள் என்றும், இந்த ரித்விக்குகளில் ரிக்வேதத்தால் தேவதைகளை ஸ்துதித்து கூப்பிடுகிறவர் ஹோதா, யஜுர்வேதப்படி காரியங்கள் செய்பவர் அத்வரியு, சாமவேத கானம் செய்து தேவதைகளை பிரீத்தி செய்கிறவர் உத்காதா, அதர்வ வேத விதிகளின்படி சூப்பர்வைஸ் செய்கிறவர் பிரம்மா என்றும் சொன்னேனல்லவா. பாக்க யஜ்யங்களில் எஜமானனை தவிர இந்த 4 விதமான ரித்விக்குகளில் எவருமே கிடையாது. பிரத்தியார் துணையின்றி ஒவ்வொரு கிரகஸ்தனும் தானே பத்னி சகிதமாக செய்ய வேண்டியனவே பாக்க யஜ்யங்கள். ஹவிர் யஜ்யங்களில் எஜமானனை தவிர யஜ்யத்தை நடத்தி தருபவர்களாக ஹோதா, அத்வரியு, அக்னீத்ரன், பிரம்மா என்ற 4 ரித்விக்குகள் இருப்பார்கள். அதாவது நான் முன் சொன்ன 4 தினுசான ரித்விக்குகளில் உத்காதாவுக்கு பதில் அக்னீத்ரன் இருக்கிறார். சாமகானம் செய்பவர்தானே உத்காதா. சோமயாகங்களில்தான் சாமகானம் உண்டு, ஹவிர் யாகங்களில் இல்லை. அதனால் உத்காதாவும் இல்லை. உத்காதாவுக்கு பதில்தான் அக்னீத்ரன் இருக்கிறார். சாதுர்மாசியம், பசுபந்தம் முதலியவற்றில் அதிகப்படி ரித்விக்கும் உண்டு. அந்த விவரங்கள் இங்கே வேண்டாம். காலமே சொல்ல முடியாமல் அவ்வளவு பிராச்சீனமாக ஏற்பட்டு சமீப காலம் வரை நடைபெற்று வந்த முக்கியமான யஜ்ய கர்மாக்களை பற்றி ஒரு பேசிக் நாலெட்ஜாவது, அடிப்படை அறிவாவது இருக்கட்டும் என்றுதான் இவ்வளவாவது சொல்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.